Good morning dear 10th students. சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10 பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதில் பார்ட் 1 பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதான் பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்துடலாம். Classification based on the nature of rearrangements of atoms. இந்த chemical reactionல இந்த reactant productல ஆட்டம்ஸில் என்னென்ன மாற்றம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை டைப்ஸாக பிரிச்சுருக்கிறோம். So far you studied about the chemical reaction and how it can be described as a chemical equations. Last class தான் பார்த்தோம் எப்படி chemical equation எழுதுறதுங்கிறத பார்த்தோம். A large number of chemical reactions are taking place around us every day. நம்ம சுற்றி நாள்தோறும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆர் தே டேக்கிங் பிளேஸ் இன் எ சிம்லர் வே? ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியாக நடக்குது? நோ. ஈச் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் ஹேன்ஸ் த வே த ரியாக்ட் ஆல்சோ டிஃபர்ஸ். ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வேறு வேறு வித்தியாசமாக நடக்குது, ஒன்றோட ஒன்று வேறுபட்டு இருக்குது. Thus based on the manner by which the atoms of the reactant are rearranged, chemical reactions are classified as follows. அதில் ஆட்டம்ஸுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து நம்ம இதை பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இது என்னதுன்னா கூடுதல் வினை. எப்படி ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி ஜாயின் ஆகி ஒரு புதிய எலமெண்ட்ஸை கொடுக்குறதுங்கிறது தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஏ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் ஏ ரியாக்ஷன் இன் விச் 2 or more reactant combines of form a compound. ரியாக்டன் என்னது வினைபடு பொருள்னு சொல்லுவோம்ல, இதுதான் ஏபி. இது 2 அல்லது 2க்கு மேற்பட்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்டை எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் காம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் சிந்தசிஸ் ரியாக்ஷன் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன் எப்படினாலும் சொல்லலாம். வென் எ ரியாக்டன் ஏ கம்பைன்ஸ் வித் பி, ரெண்டுமே ரியாக்டன்ட் தாங்க. ஏயும் ரியாக்டன்ட் தான், பியும் ரியாக்டன்ட் தான், ரெண்டுமே வினைபடக்கூடிய பொருள்கள். இட் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட் ஏபி. இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி ஏபிங்கிற ஒரு காம்போனண்ட்டை கொடுக்குது. அது எப்படி இருக்கும்னா சேர்மமாக இருக்கலாம். when the reactant A combines with B, it forms the product AB. The generalized scheme of a combination reaction is given below. A plus B ரெண்டும் ஜாயின் ஆகி ஏபின்னு கிடைக்கிது. இதோடைய பாண்டிங்கும் இதோட பாண்டிங்கும் என்ன இருக்கு, ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹைட்ரஜன் கேஸ் combines with chlorine gas to form a hydrogen chloride gas. ஹைட்ரஜனுங்கிற ஒரு கேஸும் 2 ஹைட்ரஜன் H2, Cl2ங்கிற ஒரு கேஸ் Cl2வும் சேர்ந்து 2 HCl, 2 ஹைட்ரஜன் 2 Cl, அப்போ 2 HClங்கிற ஒரு கேஸை கொடுக்குது. டிபெண்டிங் ஆன் த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் தேர் ஆர் 3 classes of combination reactions. இந்த எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இதை 3 வகையாக மறுபடியும் இதை பிரிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா 2 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்டு கொடுக்குது, ஒரு கம்பைன் ஆகி கிடைக்கிது. இதை ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். அதில் என்னென்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்டு. 2 எலமெண்ட் 2 தனிமம்னு சொல்லுவோம்ல, 2 தனிமங்கள் சேர்ந்து ஒரு சேர்மத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தரலாம். அதில் ஃபஸ்ட்டு அது ஈஸியாக இருக்குது பாருங்கள். In this type of combination reaction, 2 elements react with one other to form a compound. The reaction may take place between the metal and non-metal or 2 non-metals. நல்லா கவனிங்க. ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் ஜாயிண்ட் ஆகி கிடைக்கலாம், அல்லது 2 நான் மெட்டல், அதாவது தமிழில் சொல்லுவோம் அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி 2 நான் மெட்டல் சேர்ந்து இந்த ரியாக்டர் நடத்தலாம். அப்போ 2 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் கிடச்சிச்சின்னா அது எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட். அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக இது கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். எதில், இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு என்னது எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். when solid sulfur reacts, ஒரு திடமான ஒரு சாலிட் சல்பர் எடுத்துக்கிறோம், reacts with oxygen,
ஒரு ரெண்டு ஆக்சிஜன் கேஸோட என்ன பண்ணுது, அது ரியாக்ட் பண்ணுது. இட் ப்ரொடியூசஸ் எ சல்பர் டை ஆக்சைடு. ஹியர் போத் த ரியாக்ஷன்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். சல்பரும் நான் மெட்டல், அலோகம் தான். O2 கேஸும் என்னது, அந்த ஆக்சிஜன் கேஸும் நான் மெட்டல்ஸ் தான். இது ரெண்டும் சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடுங்கிற ஒரு கேஸை கொடுக்குது. ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்து ஒரு நான் மெட்டல் கேஸை கொடுக்குது, சல்பர் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இது ரெண்டுமே என்னது, நான் மெட்டல். இது அடுத்து பார்க்கலாம். இதில் இன்னும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் 2 பாருங்க. சோடியம் எ சில்வரி ஒயிட் மெட்டல். அதனால் சில்வர் கலரில் ஒரு சோடியத்தை எடுத்துக்கிறோம். கம்பைன்ஸ் வித் குளோரின் ஏ பேல் எல்லோ கிரீன். எனது வெளிரிய பச்சை நிற குளோரின் வாயுவோட என்ன ஆகுது, ரியாக்ட் பண்ணுது. எது, சில்வர் மாதிரி சில்வர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோடியமானது கொஞ்சம் வெளிரிய பச்சை நிறமுடைய ஒரு குளோரின் கேஸோட ரியாக்ட் பண்ணுது. டு ஃபார்ம் சோடியம் குளோரைடு அண்ட் எடிபிள் காம்பவுண்ட். நம்ம உண்ணக்கூடிய சோடியம் குளோரைடு நம்ம சாப்பிட்ற உப்பு, நம்ம எடிபிள்னு சமையல், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காம்பவுண்டாக கிடைக்குது. ஹியர் ஒன் ஆஃப் த ரியாக்டன் இஸ் a metal sodium and the other chlorine is a non-metal. இது உலோகம், இது அலோகம். ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் சேர்ந்து 2NaCl நம்ம சாதாரண நம்ம சோடியம் குளோரைடுங்கிற சாலிடை கொடுக்குது. 2NaCl. ஏன்னா குளோரின் 2 Na, சோடியம் 2, அப்போ 2 Na 2 Cl, 2NaClங்கிற சாலிடு கொடுக்குது. இதை நம்ம என்னது, சாப்பிடக்கூடிய உப்பு. அடுத்து டெஸ்ட் யுவர் செல்ஃப். இப்போது சோடியம், பொட்டாசியம், சீசியம், கால்சியம், மெக்னீசியம் இருக்குது. இங்கே ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்குது. இது என்ன பண்ணலாம், இது ரியாக்டண்ட்டை ரெண்டு ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதோடு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், சோடியத்தோட ஒரு குளோரினை சேர்க்கலாம். அடுத்து பொட்டாசியத்தோட ஒரு குளோரினை சேர்க்கலாம். கால்சியத்தோட கால்சியம் குளோரைடை சேர்க்கலாம். ஃப்ளூரினோட கால்சியத்தை சேர்க்கலாம். இது மாதிரி சேர்த்து ஒன்னோட என்ன பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணி எழுதி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். போன டைம் என்ன பார்த்தோம், எலமெண்ட் காம்பவுண்ட் பார்த்தோம். இப்போ காம்பவுண்டோட ஒரு சேர்மத்தோட ஒரு தனிமத்தை சேர்க்குறோம், மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. பாருங்கள், in this case a compound reacts with an element to form a new compound. For instance, phosphorus ட்ரைக்ளோரைடு. என்னது, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. பாஸ்பரஸ் இருக்குது, Cl3 ட்ரைக்ளோரைடு இருக்குது. ரியாக்ட்ஸ் வித் குளோரின் கேஸ் Cl2ங்கிற ஒரு குளோரின் கேஸ் இருக்குது. அண்டு ஃபார்ம்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. பெண்டானா 5ங்க, அப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை கொடுக்குது. இப்போது இந்த PCl3 அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு, குளோரின் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்து PCl5ங்கிற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் காம்பவுண்ட் பார்த்தோம். அடுத்து காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட் காம்பவுண்டு பார்த்தோம். அடுத்து காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டு. ஓகேங்களா, தனிமம் சேர்மம் பார்த்தோம், தனிமம் சேர்மம் பார்த்தோம். இப்போ சேர்மமும் சேர்ந்து மறுபடியும் ஒரு சேர்மத்தையே கொடுக்கறது தான் என்னது, காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இட் இஸ் எ ரியாக்ஷன் between two compounds to form a new compound. In the following reaction, silicon dioxide SiO2, இது ஒரு காம்பவுண்டுங்க, சிலிக்கன் டை ஆக்சைடு, ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஆக்சைடு CaO. இது பார்த்தீங்கன்னா சாலிடு, இதுவும் சாலிடு தான், ரெண்டுமே திடப்பொருள் தான். கால்சியம் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுது. எதை கொடுக்குது பாருங்க, ஃப்ரம் கால்சியம் சிலிகேட். கால்சியம் CaSiO3 அப்படிங்கிற சிலிக்கேட் கால்சியத்தை கொடுக்குது. அப்போ கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிற ஒரு சாலிடை கொடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். எக்ஸோதெர்மிக் என்னங்க, வெப்பங்களை வெளியிடும். அந்த ரியாக்ட் நடக்கும்போது ஹீட் வெளில வரும். பிகாஸ் they involve the formation of new bonds which releases a huge amount of energy in the form of heat. இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட்ஸ்
ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட், ரெண்டு காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணும்போது அதோடைய பாண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா புதுசாக உருவாகிறதுனால நிறையா அதிகமான ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தும். அது எப்படி ரிலீஸ் பண்ணும்னா ஃபார்ம் ஆஃப் ஹீட், வெப்ப ஆற்றலாக வெளிப்படுத்துகிறது. ஏக்கு இது எல்லாமே காம்பவுண்ட் ரியாக்ஷன், என்னது சேர்க்கை வினை, எல்லாமே என்னது ஒரு ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து காம்போசிஷன் ஆகுது. இது எல்லாத்துலேயுமே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸிங் பை த ஹீட், ஹீட்டாக தான் என்னாகுது வெளியே வருகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்த்த ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் டீ கம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம சேர்த்தது சேர்க்கை வினை பார்த்தோம், அடுத்தது பிரிகை வினை. அப்போ வந்து சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறோம். இப்போ பார்த்த மூணுமே தனித்தனியாக இருக்கிறது சேர்ந்த வினைகள். அடுத்து பார்க்குறது சேர்ந்து இருக்கிறது பிரிகிறது பார்க்க போகிறோம். In a composition reaction, a single compound splits into two or more simpler substance under suitable conditions. சரியான கண்டிஷனில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு ஸ்பிளிட் ஆகி ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்தனி சப்ஸ்டன்ஸாக கிடைக்க போகுது. இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன். நம்ம பார்த்தோம்ல காம்பினேஷன் ரியாக்ஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இன் ஜெனரலைஸ்டு ஸ்கீம் ஆஃப் எ டீ கம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. டீ கம்போசிஷனாக என்னங்க அர்த்தம்? பிரிகிறதுன்னு அர்த்தம். ஏபி ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஒரு இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ தனியாகவும் பி தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. Breaking of bonds is the major phenomenon in a decomposition reaction, and hence it requires energy to break the bonds, depending on the nature of the energy used in the decomposition reaction. அந்த கம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன பார்த்தோன்னா, அது வந்து சேரும்போது ஹீட்டை வெளிப்படுத்துன்னு சொன்னோம். இதுக்கு நம்ம எப்படி இதை சேர்ந்துருக்கிறத பிரிக்கிறோன்னா, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர் ஃபார் ஹீட், ஹீட் எனர்ஜியை கொடுத்தா தான் இது ரெண்டும் என்னாகும் பிரிகிறது. இப்போ டீ கம்போசிஷன் ரியாக்ஷனில் நம்ம கண்டிஷன் சூட்டபிள் கண்டிஷன்னா அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுத்து பிரிக்கிறோம். இந்த காம்பவுண்ட் ரியாக்ஷனில் அதுவாக ஹீட் வெளிப்படுகிறது. இப்போ டீ கம்போசிஷன் எனர்ஜி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த நேச்சர் ஆஃப் எனர்ஜி டிபெண்டிங் யூஸ்டு ஃபார் த ஹீட், நமக்கு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. There are three main classes of decomposition reaction. They are thermal decomposition reaction, வெப்பத்தை கொடுத்து பிரிக்கிறோம். எலக்ட்ரோலைட்டிக் decomposition reaction, மின்சாரத்தை கொடுத்து பிரிக்கிறோம். போட்டோ decomposition reaction, ஒளி ஆற்றலை சன்லைட் லைட் ஒளி ஆற்றலை கொடுத்து அதை பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம், thermal decomposition reaction. In this type of reaction, the reactant is decomposed by applying heat. இது நடக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன், ஹீட்டை அப்ளை பண்ணுறேன். ஒரு முக்கோணம் போடுவாங்க, இந்த மாதிரி ஹீட்டுன்னு போடலாம், அல்லது மேலே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா சின்னமாக அது என்னது ஹீட்டை கொடுக்கணும் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஹீட்டிங் மெர்க்குரி 2 ஆக்சைடு T is decomposed into mercury metal and oxygen gas. அதாவது ஒரு மெர்க்குரி 2 ஆக்சைடை ஹீட் எனர்ஜியை கொடுத்து ஒரு மெர்க்குரி மெட்டலாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் பிரிக்கிறோம். as the molecule is disassociated with by the absorption of heat. என்னதும் இது எடுத்துக்கிறோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இது ஹீட்டை எடுத்துக்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு தெர்மோலைசிஸ். It is a class of compound to element decomposition. Compound வந்து எலமெண்ட்டாக என்னது டீகம்போஸ் ஆகுது. காம்பவுண்ட் HCO என்னது மெர்க்குரி ஆக்சைடு இஸ் டீகம்போஸ்டு இன்டு 2 elements மெர்க்குரி அண்ட் ஆக்சிஜன். வாங்க இந்த ரியாக்ஷனை பாருங்கள். 2HGO மெர்க்குரி ஆக்சைடு, 2 மெர்க்குரி ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா, அது வந்து இப்படி சாலிடில் இருக்குது, அது ஹீட்டை கொடுக்குறோம். கொடுத்தா என்ன ஆகுது, 2Hg லிக்யூடாக மாறிடுது. ஏன்னா அது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் மெர்க்குரி உங்களுக்கு தெரியும். அப்போ 2Hg அது என்ன ஹைட்ரார்ஜிரம், அப்படினால Hg போட்டிருக்காங்க. அது மெர்க்குரிமோ பாதரசம் அப்படிமோ ஹைட்ரார்ஜிரம் எல்லாமே என்னது மெர்க்குரியை தான் குறிக்குது. அது லிக்யூடாக மாறுது. ப்ளஸ் O2 ஆக்சிஜன் கேஸ் வெளில வந்துடுது. Similarly, when calcium carbonate is heated,
it breaks down into two, calcium oxide and carbon dioxide. கால்சியம் கார்பன் ஹீட் கொடுத்தோம்னா கால்சியம் ஆக்சைடு சாலிடாகவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆகும் என்ன ஆகுது பிரியுது, காம்பவுண்ட் டீகம்போசிஷன். ஓகேங்களா, இதில் வந்து 2 எலமெண்ட் கிடச்சிச்சு. மெர்க்குரிங்கிறது ஒரு தனிமோ, ஆக்சிஜன் ஒரு தனிமோ, எலமெண்ட் டீகம்போசிஷன் ஆகுது. இதை ஒன்று ஹீட் கொடுக்கும்போது 2 காம்பவுண்டே கிடைக்கிது. CaOங்கிற ஒரு காம்பவுண்டு, CO2ங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. இன் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஹீட் இஸ் சப்ளைட் டு பிரேக் த பாண்ட். அதோடைய இணைப்பை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹீட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தெர்மல் ஹீட்டை கொடுக்குறோம். Such reaction in which heat is absorbed are called endothermic reaction. என்டோனது உள் வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறது, அது வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். என்டோனா என்னது, எடுத்துக்கொள்கிறது வெப்பத்தை, அது எடுத்துக்கிட்டு உடையுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் சொன்னோம், இது செகண்டில் பார்த்தா எண்டோதெர்மிக். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அது ரெண்டையுமே அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட கண்டினியூவை பார்க்கலாம். இப்போ நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த பாடம் இன்னும் ஒரு விரைவாக முடிச்சிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.